அப்பா மகன் அந்த மதிமுக பார்த்தோம். இப்ப அப்பா மகன் பிரிஞ்சிருக்கிற பாமகவுக்கு வந்தோம்னா, என்னப்பா அது ஃபுல்லா அப்பா மகனாவே இருக்குப்பா தமிழ்நாட்டு அரசியல்ல. ஆமா எல்லாம் அப்பா அப்பா நெப்போ கிட்ஸ், டூகே கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜென்சி நேபாளில வந்த மாதிரி இங்க எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இங்கெல்லாம் வர வாய்ப்பு இல்ல. சரி, ஓகே. அது என்னன்னா, இப்ப அப்பா மகன் அந்த கடிதத்தை வச்சு ஒரு சண்டை நடக்குது. நேத்து வந்து தேர்தல் ஆணையத்துல இருந்து எங்களுக்கு கடிதம் வந்துருச்சு, நாங்க தான் பாமக அப்படின்னு சொல்லி வெடியெல்லாம் வெடிச்சு வெறுப்பேத்திருக்காங்க ஐயாவை. உடனே ஐயாவோட ஆதரவாளர் எம்எல்ஏ அருள் வந்து இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கடிதத்துல ஒரு இடத்துல கூட பச்சைக்கிளிங்கிற பேரே இல்லைங்கிற மாதிரி அன்புமணிங்கிற பேரே இல்லைங்க. அன்புமணி தான் பாமக தலைவர்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காங்களா? அதெல்லாம் குறிப்பிடல. கடிதம் எங்களுக்கு வர வேண்டியதுதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாக்கே தெரியாம அட்ரஸை மாத்திருக்காரு அன்புமணி. அதனாலதான் அங்க போயிருக்கே தவிர அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. ஐயா தான் தலைவர், ஐயா போடுறவங்க தான் நிர்வாகிகள் இருக்காரு. என்னையா ஐயா தெரியாம அட்ரஸே மாத்திர அது கூட தெரியாம இருக்காரு ஐயா. ஐயா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. அவ்வளவு நேரம் பிஸியா இருந்திருப்பாரு போல. அதனால அந்த நேரத்துல சேரு கடியில இதை வச்சிருக்கிறாங்க, ஒட்டு கேப்பு கருவிய. அதே மாதிரி அட்ரஸை மாத்திருக்காங்க.